ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, தனுஷா ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில், தனுஷோட ஆக்டிங்கில், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வெளிவந்த இட்லி கடை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு போகல. ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தனுஷார் இயக்கிய ராயன், நிலவுக்கு என் மேல் நடிக்கும் இந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டராக அவருக்கு நல்ல பேர் கொடுத்தாலும், ஒரு ரைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல பேர் கொடுக்கல. ஏன்னா ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்காக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சி தான் நான் போனேன். பார்த்தா படம் போக 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 பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து எழுதியிருக்காரு கரெக்டாக. ஏன்னா ஒரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க்கு, அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸு, கான்ஃப்ளிக்ட் எல்லாம் படத்தோட ஒரு சோல் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளாரே இருக்குது. அதை சுற்றி அவர் இந்த கதையை அமைச்சது தான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த கதையோட சோல் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்லி கடை. அதை சுற்றியே இந்த கதை நடக்கிறதுங்கிறதுனால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இதை கமர்ஷியலாக அவர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதை ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையும் பண்ணிட்டாரு. ஏன்னா எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போரான ரைட்டிங்காக இருக்க போது தான் நினச்சேன். அவரோட கேரக்டரை தாண்டி அதர் பர்சன்ஸ் கேரக்டர்ஸ் கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிற அந்த கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்காரு. வில்லனான அருண் விஜயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வில்லனாக பண்ணல, சூப்பரியா, சரியான வேலைக்காரையா நீ. ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவரு ஒரு ஈகோஸ்ட் கேரக்டர். அவர் அப்பா திரஜ், அவரு ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருமே அந்தந்த கேரக்டரை தான் வாழ்கிறாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மனோட திணிக்கிற, இவங்க காமெடிக்காக சேர்க்கப்பட்டதை இவங்க ரொமான்ஸ்க்காக சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் இங்கே வாழுது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த கதையில் உயிரே இல்லாத அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் அதுக்கு ஒரு கேரக்டர் எழுதியிருக்காரு. பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஒரு ரைட்டிங் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஒரு ரைட்டராக வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா வந்து அவர் தன்னை டெவலப் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, ராஜ்கிரண் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அவரோட பையன் தான் தனுஷ். இவர் இட்லி கடைக்கு போகும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தனுஷாரும் போவார். அப்படி போய் பார்த்திங்கன்னா அவர் குக்கிங் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடுது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரிலேட்டடாக படிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும், பெருசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த ஊரை விட்டு அவர் போகிறாரு. அப்படி போன ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாக திறமையை வளர்த்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் ஆகிறாரு. பெரிய கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன், ஒரு முக்கியமான இடம் கிடைக்கிற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் சொந்த ஊருக்கு திரும்பி வராரு. ஒரு சுச்சுவேஷனால அவர் திரும்பி ஊருக்கு வராரு. வந்த அவர் நான் திருப்பி அங்கே போகல, நான் இங்கே இருந்து எங்கள் அப்போட இட்லி கடையை நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு, இவர் சொன்னதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியாக என்ன ஆணுச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஹோல் கதை. அப்படி கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திபன் சார், அவரோட கேரக்டர் ரொம்ப சின்னது தான். அவர் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் சாரோட கேரக்டருமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் நான் சொல்லுவேன். யாருமே வந்து அடிச்சு நோக்கணும் அப்படின்னா இல்லை, எல்லாமே அது ஒரு கேரக்டர். அவரோட அப்பா சொன்ன அந்த அகிம்சை தலை சிறந்த ஆயுதம். எனக்கு வந்து அந்த வயலன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அசுரனில் இது மாதிரி இருக்கும். அசுரனில் சின்ன வயசு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அறுவாடுத்து கண்ணாப்பண்ணா போய் வெட்டிட்டு வந்துருவார். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது திருப்பி தான் பையனுக்கு வந்து ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கும்போது அவர் கொல்ல மாட்டார். காயப்படுத்துவரை தவிர யாரையும் கொன்னிட மாட்டார். ஏன்னா கொன்னா அவருக்கு என்ன அவனுக்கு தெரியும். ஜெயிலில் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டது எல்லாமே அவருக்கு கண்ணு முடி வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறவர் வந்து கண்டிப்பாக திருப்பி கொல்ல மாட்டார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு புரிதல் வந்ததுனால தான் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயசான தனுஷ் வந்து கொண்டிருக்க மாட்டார். கிட்டத்தட்ட இதுலேயே அந்த மாதிரி தான் பொறுமையாக இருந்துட்டு போகும் அப்படின்ட்டு அவங்க இவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும் இவர் அதை பொறுத்து போய் அதை அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரைட்டராக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக எழுதியிருக்காரு. இந்த இடத்துல இந்த கேரக்டர் அமைதியாக தான் இருக்கும், இதுதான் கரெக்டாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு அவர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவர் எழுதிட்டாரு. அதை பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் ஜி பேசுகிற மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. உன்னோட சாங்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த கமர்ஷியல் படம் நல்லா ஜாலியாக என்கேஜ் பண்ணுற மாதிரி, நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் சம்பந்தமான படத்தையே வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக தூவி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரூரல் சப்ஜெக்டாகவும் இருக்கணும், அதே கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த படத்தை வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. ரைட்டர் அண்ட் பர்ஃபார்மரான ஷாருக்காக இந்த படம் பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வர்றது. தேங்க்யூ. இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு.